இசை மயமாக இசை விரும்பும் கூத்தனார் என்று சொல்லப்படுகிறது. இசைக்கு இசையாத பிராணிகள் கிடையாது. அப்படிப்பட்ட இசையில ராவணன் இசை பாடி சிவபெருமானுடைய அருளை பெற்றான். பெரிய அபசாரத்தை பண்ணினான். அதன் பிறகு இசை பாடி அந்த அவசாரத்தை பொறுத்து கொண்டு வந்து அருள் பண்ணான். சாமி இருக்கிற மலை எடுத்து ஆடினான். ஆட்டின போது உமாதேவியை பயந்து சிவபெருமானை கட்டி பிடிச்சுக்கிட்டாளாம். அப்படிப்பட்ட ஒரு அபசாரத்தை செய்தான். அதன் பிறகு நாரதர் பேச்சை கேட்டு இசையை பாடினான். இசை பாடின உடனே அந்த இசையை கேட்பதற்கு கீழே இறங்கி வந்து அவன் செய்த குற்றத்தை பொறுத்து கொண்டு அவனுக்கு வறந்து இருந்திருக்கிறார். மலை எடுத்து ஆட்டணும். அப்படின்னா இசை எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. கைத்தலங்கள் 20 அறக்கருவோமான், கைத்தலங்கள் 20 அறக்கருவோமான், கைலை மலை அது தன்னை கருதாதோடி, முத்திலங்கு முடி துளங்க வளைகளெத்தி முடுகுதலும், திருவிரல் ஒன்று அவன் மேல் வைப்ப பத்திசையும், பத்திலங்கு வாயாலும் பாடல் கேட்டு பரிந்து அவனுக்கு ராவணனந்து இந்த நாம தத்துவனை தலையாலங்காடன் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே என்பது அப்பர் தேவாரம். அதனாலே இசை மிக உயர்ந்த கலை. பாட்டே பொருள் இல்லாத பாட்டா இருந்தாலும் இசை இருந்துச்சுன்னா கேட்கறவனுக்கு நல்லா இருக்கும், ரம்மியமா இருக்கும். நல்லா பாடினான்றான். என்ன அந்த இசை அந்த பொருள் எல்லாம் கூட பார்க்காம கண்ணா பண்ணா சொல்லா இருந்தாலும் இசையோடு பாடினான்னு வச்சுக்கோ, அந்த இசையில அந்த பாட்டு பெருசா தெரியும். சுந்தரம சுவாமி சொல்றார், ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாயனுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி மாலையொன்கண் பறவையை தந்தாண்டானை மதியில்லா இளையேன் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. திருஞான சம்பந்தர் தமிழை பரப்புவதற்காக ஒரு தந்திரம் பண்ணினாராம். தமிழை பரப்புவதற்காக என்ன தந்திரம்னா இசையோடு தமிழை பரப்பினாராம். இசையோடு தமிழை பரப்பினார் அப்படின்னு சுந்தரர் சொல்றார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என் மனக்கருத்தை ஆடும் பூதங்கள் பாட நின்றாடு அங்கணந்தனை என்கணம் இறஞ்சும் கோழிலி பெரும் கோயிலுடானை கோலக்காவினில் கண்டுகொண்டேனே என்பது சுந்தர தேவாரம். திருப்பள்ளி அடித்து எழுப்புவதற்காக பல வகையான தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் திருப்பெருந்துறையில. அதுல முதல் இடம் யாருக்குன்னா இசைவாணர்களும். இன்னிசை வேணையர் யாழினர் உருபால் முதல்ல சாமிக்கு மாலை கட்டி நின்று கொண்டிருக்கிறவர்கள், அதற்கு மேலே தோத்திரம் பண்ணுகின்றவர்கள், அப்புறம் வடமொழியை சொல்லுகின்றவர்கள், அப்புறம் சென்னியிலே அஞ்சலி ஊப்பி நிற்கின்றவர்கள், அப்புறம் தொழுபவர்கள், அழுபவர்கள், தோல்பவர்கள், இப்படி பல கூட்டம் நிற்குது, பல வகையான கூட்டம் நிற்குது. அதில் முதல் யாருக்கு இடம்னா இசை வாணர்களுக்கு. இன்னிசை வேணையர் யாழினர் உருபால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் உருபால்
துவள்கையருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது திருப்பள்ளி எழுச்சி. அதனால இசையை ரொம்ப விரும்புகிறார் சிவபெருமான். பண்ணினின் மொழி கேட்கும் பரமனை வண்ணனன் மலரான் பல தேவரும் கண்ணனும் அறியான் கடம்பந்துரை நன்னனும் வினையாயின நாசமே. அந்த முறையிலே கருவிகள் மூலமாக இசைக்கருவிகள் மூலமாக இருக்கின்ற இசை அது வீணை, குழல், புல்லாங்குழல், அதுக்கு மேலே தம்புரா, வயலின், இந்த மாதிரி பல வகையான கருவிகள். அதில் இசையை வச்சு வாசிக்கிறான் போல. அது ஒரு பெரிய சாமர்த்தியம் கருவிகளில். அந்த இசைக்கருவிகள் மூலமாக இறைவன் புகழை வாசிப்பது. அந்த வகையிலே அந்த குழல் என்பது இசையிலே முதல் கருவியாக இருக்கும். கருவிகளிலே சிவபெருமானே வேயுறு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணர்கள். சிவபெருமானே வீணை வாசிக்கிறார். வீணை என்பது சிறந்த கருவி. நீங்க வீணை இசை கேட்டிருக்கீங்களா? படத்தில் பார்த்துருக்கீங்களா? சரஸ்வதி கையில் என்ன வச்சிருக்கா? நாரதர் என்ன வச்சிருக்காரு கையில்? வீணை. அதனால சிவபெருமான் கையில் என்ன வச்சிருக்காரு? வீணை. சிவபெருமான் கையில் வீணை வச்சிருக்காராம். வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவே என்பது போலதுக்கு புரியும். அதனால இந்த இசை எல்லாரும் பழகணும். இசை எல்லாரும் பழகணும். அது யாரு அந்த மாதிரி அக்கறை எடுக்கிறவங்க இல்லை. இசையினுடைய அருமை தெரியாமையினால பழகாமல் இருக்கிறீங்க. இப்போ பழம் ருசி தெரிஞ்சுதானே சாப்பிடுறீங்க. பழம் எல்லாரும் சாப்பிட்றோம். என்ன காரணத்தினால? ருசியா இருப்பதனால. அதுபோல இந்த ருசி தெரிஞ்சதுன்னா பழக வரும். ருசி தெரியாமல் இருக்கிற காரணம். இப்போ இங்கே இருக்கிற யாருக்குமே இசை தெரியாதா? தெரியுமா? சில பேருக்கு ராகம் வராது. அது அந்த இந்த ராகம் பாடுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க, ரசிப்பாங்க. அது இசை வாயில பாடுறது சாமானியம் அல்ல. எங்கேயோ ஒருத்தருக்கு தான் வரும். யமநாத புலவன் இசையில வல்லவன் என்று சொல்லிக் கொண்டு வந்தான் மதுரைக்கு. வல்லவன் என்று சொல்லிக் கொண்டு வந்தான் யமநாத புலவன். இசையிலே வல்லவன் என்னை வெல்லுபொருள் உண்டோ என்று சொல்லி வந்தான். முத்தமிழும் முழங்குகின்ற மதுரைக்கு, இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழும் முழங்குகின்ற மதுரைக்கு வந்தான். அங்க ஒருத்தன் கட்டிக்காரன்னு வெளியில போனான்னா அப்புறம் அந்த ஊருக்கு என்ன பெருமை. சங்கப்புலவர்கள் இருந்த ஊரு, இசை இயல் நாடகம் ஆகிய முத்தமிழும் பொங்கி வடிகின்ற ஊர்ல ஒருத்தன் கட்டிக்காரன்ட்டு வெளியில போயிட்டான்னா அர்த்தமே இல்லையல்லவா? அதனால பாண்டியன் நாளைக்கு பாடுங்கன்னு சொல்லிக்கிட்டான் சபையில. ஏமநாத புலவன் அவனுக்கு ஒரு தனியா ஏசி பங்களா கொடுத்துருந்தான். ஏமநாத புலவன் அப்பவே ஏசி பங்களாலாம் இருந்திருக்கு. அவன் அந்த கூட வந்த வித்வான்கள் அவனுடைய பரிவாரங்கள் எல்லாம் கடைகளிலே வீதிகளிலே அங்க இங்கெல்லாம் போய் பாடி பரிசு வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். இதை பாண்டியன் பார்த்து பொறுக்க முடியல. மன்னர்கள் எல்லாம் இசை தெரிந்தவர்களாக இருந்தார்கள். 64 கலையும் கற்றிருந்தாத்தான் அரசனா இருக்க முடியும். அப்படிப்பட்ட வேளையில பானபத்திரரை கூப்பிட்டு நீ நாளைக்கு அவனோடு நீ பாட வேணும் என்று கட்டளையிட்டார். பானபத்திரருக்கு சுக்கநாதருடைய திருவருளினாலே பாடுகிறேன். பானபத்திரர் உங்களுக்கு தெரியுமே,
சரி சரி சரி. அவருக்கு பாடுறதா வேலையை. பாணன் இசை பத்திமையார் பாடுதலும் பரிந்தளித்தான் கோணலளம் பிரச்சன்னி கோழிலியம் பெருமானே என்பது சம்பந்தர் தேவாரம். பாணன் இசை பத்திமையார் பாடுதலும் பரிந்தளித்தான் கோணலிடம் பிரச்சன்னி கோழிலியம் பெருமானே என்பது சம்பந்தர் தேவாரம். சரி, அதனால மறுநாள் காலையில சபைக்கு ஏமநாத புலவன் வந்து பாடுவது, அவனோடு பானபத்திரன் பாடுவது. அதுல யாரு சிறப்பாக பாடுவார்கள் என்பது தீர்மானிக்கப்படும். அப்படி மறுநாள் நாளைக்கு காலையில பானபத்திரர் போய் சொக்கநாதரை கும்பிட்டுட்டு போனார். நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு போட்டி வந்திருக்குது சுவாமி, அதுக்கு நீ இருந்துதான் துணை செய்யணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டார் சோமசுந்தர கடவுள்கிட்ட. நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலமே பானபத்திரர் இருக்கிற மாளிகையில அந்த முன்னாடி திண்ணை இருக்குமல்லவா, அந்த திண்ணையில ஒரு விறகு கட்டை சார்ஜ் வச்சுட்டு ஒரு 90 வயசு கடவை எலும்பு தோலுமா போய் உட்கார்ந்தான். எலும்பு தோலுமா 90 வயசு கடவை விறகு கட்டை சார்ஜ் வச்சுட்டு விறகு வைக்க படைஞ்சிருந்து உந்து மூளை முடுக்கெல்லாம் விறகோ விறகோ விறகோன்னு சொல்லிட்டு போறது. என்னப்பா விலை அந்த கட்டுன்னா, இந்த கட்டு அதில் 50 ரூபாங்கிறது. 5 ரூபா கூட போடாது, 50 ரூபா சொல்றீங்க. அட நீ பிடிச்சா வாங்க, இல்லைன்னா விடுமா அப்படின்ட்டு ஊரெல்லாம் சுத்தினேன். இது விற்கணுங்கிற என்ன இருந்தா தானே 5 ரூபா வராங்க, 50 ரூபா சொன்னா எவன் வாங்குவேன். அப்படி எல்லாம் சுத்தி ஊரே சுத்தி போட்டு 6 மணிக்கு கொண்டாந்து அந்த ஏமநாத புலம் இருக்கிற மாளிகை வாசல்ல சாத்தி வச்சு விட்டு திண்ணையில உட்காந்தா உள்ள ஏமநாத புலம் இருக்கிறான். அவன் செருக்கோட இருக்கிறான் நமக்கு மேல. பாண்டிகிட்ட பரிசு வாங்கிட்டோம்னு செருக்கோட இருக்கிறான் நமக்கு மேல. இந்த மதுரையிலேயே பாண்டி நாட்டிலேயே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவு செருக்கோட இருந்தான். அப்படி இருக்கும்போது அயால இந்த கிழவன் பாட ஆரம்பிச்சான். அப்படி பாடினா அந்த பாட்டை கேட்டா உள்ள இருக்க ஏமநாத புலவன் அவனால இருக்க முடியல. உள்ள வெளியில வந்துட்டான். வெளியில வந்து நீ யாருன்னு கேட்டான். ஆறு அவன் இந்த கணவன் தான் பாடணுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். நீ யாருன்னு கேட்டான். அது கேட்டதுக்கு நான் வந்து மாதிரி சுந்தரேன்னு சொல்ல வேண்டியதானே. இல்ல, என்ன சொன்ன தெரியுமா, பானபத்தருடைய அடிமை. அப்படி பானபத்திரனுக்கு அடிமைன்னு. வண்டரை கொன்றையான் வந்து நீ யாரை என்றான், பண்டரு விபஞ்சி பான பத்திரன் அடிமை என்றான். பானபத்திரன் அடிமை என்றான். முண்டகம் அலரோன் மாயோன் புறந்தரன் முதன்மற்றேனை அண்டரும் தன் குற்றேவல் அடிமையாக கொண்ட அம்மான். பரம விஷ்ணுக்களை எல்லாம் யார் அடிமையா வச்சிருப்பானோ, அவர்களுக்கு யாரு தலைவனாக இருப்பானோ அந்த சுவாமி சொன்னான் பானபத்தனுடைய அடிமை. அதோட இந்த கலையை விடல, பானபத்தன் அடிமைன்னு சொல்லிட்டு அந்த பானபத்தரோடு ஒப்பற்ற இசைக்கு உரியவராக இருக்கிற பானபத்தருக்கு ஏராளமான மாணவர்கள் இசை பயின்று கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த இசையை பழகிக்கலாம்னு போனேன். அப்படி போய் பல நாள் எனக்கு சொல்லி கொடுத்து பார்த்தாரு. கொஞ்சம் கூட எனக்கு அந்த ஞானமே இல்லாம போயிடுச்சு. கடைசியா அவரு முயன்று பார்த்துட்டு முடியல. என்ன அவர் வந்து இசை கற்றுக் கொடுக்க அவராலே முடியல. அப்படி ஆயிட்டேன் நான். அதனால வந்து உனக்கு வயசாகி போச்சு, இனிமேல் இசைக்கு உனக்கு லாயக்கு இல்லை, போடா ஞான சூன்யம்னு என்னை தள்ளி விடுத்தாரு. வந்துட்டேன். அப்புறம் வயிற்று பழப்பு பார்க்கணும் இல்ல, அதுக்காக யாரும் இந்த விறக வெட்டி ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்போதாவது ஒரு பாட்டு அவர் சொல்லி கொடுத்த பாட்டுல ஒண்ணு அப்படி விடுவேன் அப்படின்னு. கனி இசை கிழவந்தன்கள் கற்பவர் அநேகர் உண்டு, நனி இசை கிழமை வேட்டு நானும் நானேன். நான் அந்த இசையை படிச்சுக்கலாம போனேன். தனி இசை கிழவன் நோக்கி, தனி இசை கிழவன் தான் பானபத்திரர். தசையலா ஒடுங்க மூத்தாய், வயசாகி போச்சு, 5ல விளையாது 50ல விளையாது. தனி இசைக்கிழவ நோக்கி தசையலா ஒடுங்க மூத்தாய், இனி இசைக்கிழமைக்காக எந்தனை தள்ளிவிட்டான். அதனால இசைக்கு உனக்கு லாயக்கில்லை போன்னு தள்ளி விட்டுட்டார்.
அப்படின்னு சொன்னாப்பா அந்த கிழவை. அதை கேட்ட உடனே அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. யாருக்கு? ஏமனார். இந்த இசைக்கு ஆக மாட்டேன், இசை உனக்கு வராதுன்னு தள்ளி விட்ட கிழவனை இப்படி பாடுனா, இன்னாவத்தை நல்லா படிச்சவன் எப்படி பாடுவா, இன்னும் பானபத்திரம் எப்படி பாடுவா அப்படின்னு உடனே எல்லாத்துக்கும் பக்கவாத்தியத்துக்கெல்லாம் உத்தரவு போட்ட. மிருதங்காரு, ஹார்மோனியக்காரு, பிடிலுக்காரு, தம்பராக்காரு எல்லாம் மூட்டையை கட்டுங்கன்னா போலாம்ட்டான். அதுலேயும் சில ஜாமெல்லாம் அவசரம் போட்டு நாளைக்கு இருந்த மாதிரி நம்ம தொலைஞ்சோம், பானபத்திரம் தான் நாளைக்கு பாட போவோம் அப்படின்னு அந்த ராத்திரியா எல்லாம் சொல்லாம போதும். அதனால அந்த இசை அவ்வளவு உயர்ந்தது. அந்த இசையிலே, இசை கருவிகளிலே குழல் உயர்ந்தது. அதனாலதான் திருவள்ளுவர் கூட குழல் இனிது யாழ் இனிது முதல்ல எதை சொல்றாரு? குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மடலை சொல் கேளாதவர். குழலொலி யாழொலி கூத்தொலி, அதுலயும் குழலாத்தான் முன்ன சொல்றாரு திருப்பல்லாண்டி. குழலொலி யாழொலி கூத்தொலி எத்தொலி எங்கும் குழாம்பிடிவி என்பது திருப்பல்லாண்டு. அதனால இசை அவ்வளவு உயர்ந்தது. நம்ம மக்கள் எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அந்த கலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லை, விரும்புறதும் இல்லை. அதனால இந்த ஆனாய நாயனார் சோழ நாட்டிலே மேன்மட நாடு என்கின்றதிலே திருமங்கலம் என்கின்ற ஊரில் அவதாரம் பண்ணினார். லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற திருமங்கலத்தில். அப்படி அவதாரம் பண்ணின குலம் இடையர் குலம். இடையர் குலம். அவர் இடையர்களுக்கு முக்கியமான வேலை என்னன்னா பசுக்களை காப்பது, பசு வளர்த்தல். சிவபெருமான் எத்தனை பசுக்களை மேய்க்கிறாரு? சிவபெருமானும் பசுக்களை மேய்க்கிறார்ல, எத்தனை பசு? கணக்கில்லாத பசுக்களை வச்சிருக்காரு. யாரு? சிவபெருமான். அது ஒவ்வொரு பசுவும் ஒவ்வொரு குணம். அத்தனையும் வச்சு மேய்த்து தண்ணிக்கு விட்டு கட்டி போடுறேன். ராத்திரிக்கு கட்டி போடுறேன், காலையில கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கட்டி போட்டுருவேன். காலையில என்ன பண்றேன்? அவுத்து விட்டு மேய்க்கிறேன், தண்ணிக்கு விட்டு அப்புறம் சாயங்காலம் கட்டி போடுறேன். இவ்வளவுதான் நம்ம கதையை, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எப்படி மாட்டை காலையில் அவுத்து விட்டு மேய்ச்சி சாயங்காலம் கட்டி போடுறோமோ அதே மாதிரிதான் அவனுக்கு நம்ம மாடுகள், சிவனுக்கு நம்ம மாடு. பசுக்கள்னு தானே வேறு, உயிர்களுக்கு பசுன்னு தானே வேறு. அப்படி இவர் பசுக்களை மேய்ப்பவர். பசுக்கள் என்பது பிராணிகளில உயர்ந்தது. பசுவுக்கு மேல உயர்ந்த பிராணிகளே இல்லை. பசுவை வளர்ப்பது, பசுவை பூசிப்பது, பசுவுக்கு உணவு கொடுப்பது, இதுகளெல்லாம் சிவபூஜை. பசுவை பூஜை பண்ணா 33 கோடி தேவர்களையும் பூஜை பண்ணினா பலம். அப்படிப்பட்ட தொண்டு செய்தவர். ஆயர் குலத்தில் வந்தவர். ஆயர் குலம்னு வேறு, அந்த இடையர் குலத்துக்கு கோனார்னு சொல்லுவாங்க, இடையர்னு சொல்லுவாங்க, ஆயர் குலம்னு சொல்லுவாங்க. அதுலதான் இந்த கண்ணன் போய் பிறந்தான், இடையர் குலத்துல. அங்க போய் பிறந்தாத்தான் இந்த வெண்ணையெல்லாம் திருடி திங்க சௌரியமா இருக்கும்னு அங்க போய் பிறந்து ஏராளமான வெண்ணையும் திருடினேன், பொண்ணையும் திருடினேன், எல்லாமே திருடினேன். கொஞ்சம் இல்லாம திருடுனது எங்க? ஆயர் குலத்துல. காயாத பால் நெய் தயிர் குடத்தினை ஏயாவென்னாமல் எடுத்திடைச்சிகள் காணாதவாறு குடிக்கும் அப்பொழுதுரலோடே கார்கோலும் மீனி தனை பிணித்தொரு போர்போல சோதை பிடித்தடித்திட காதோடு காது கையில் பிடித்தழுதினி தூதும் வேயால நேக வித பசுத்திரள் சாயாமல் மீள அழைக்கும் அச்சுதன் விரானமாமன் எனப்படைத்தருள் வயலூரா வீணாள் கொடாத படைச்செருக்கினில் சூர்மாட வேலை ஏவும் அற்புத வேளா விராலி மலை தலத்துறை பெருமாளே என்பது விராலி மலத்திற்கு. அதனால இடையர் குலத்தில் பிறந்தாரு. இவர் திருநீற்றில ரொம்ப அன்புள்ளவரா. திருநீற்றில் இப்ப இடையரெல்லாம் இப்படித்தானே போடுறாங்க. இவர் திருநீறு பூசியிருக்கார். ஆயர் குலத்தை விளைக்கிடவன் உதயஞ்சிதா தூய சுடர் திருநீர் விரும்பு தொடும்புள்ளார் வாயினில் மெய்யின் வடுத்து மனத்தில் வெனைப்பாலின் பேயுடனாடு பராரடி அல்லது வேணாதார். அதனால
மனவாக்கு காயங்களால சிவபெருமானையே போற்றுவர். அப்படி போற்றுவர். அயால பல வகையான பசுக்களை வைத்து மேய்த்தார். அப்படி மேய்க்கின்ற போது அந்த மாடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிற போது இவருக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா தானே இருப்பாரு. அந்த இடையர்களுக்கு அந்த புல்லாங்குழல் இசை அவர்களுக்கு இயல்பாக அவர்களுக்கு வரும். அந்த முறையில் அயால் அந்த தொலைக்கருவின்னு பேர், அதுக்கு தொலைக்கருவின்னு பேர். தொலை போட்டுங்கல்லவா, தொலைக்கருவின்னு பேர். அந்த புல்லாங்குழலே வாசிப்பாரு. வாசிப்பதில் என்ன பண்ணுவாரு, எடுத்த உலர் கருவியினில் எம்பிரான் எடுத்தஞ்சும் துடுத்த மர எளிசையும் சுருதி வர வாசித்து தடுத்த சராசரங்களெல்லாம் தங்க வரும் தங்கருணை அடுத்த இசை அமுதளித்து செல்கின்றார் அங்கு ஒரு நாள். அதனாலே பஞ்சாட்சரத்தை வச்சு அந்த புல்லாங்குழல்ல வாசிச்சிருக்காரு. பஞ்சாட்சரத்தை புல்லாங்குழல்ல இசையோடு வாசிக்கிறார். அப்படி பல நாள் அந்த மாதிரியான ஒரு இசையே பாடி இருக்கிறாரு. கார்காலம் வந்தது. கார்காலம் வந்தது. அந்த கார்காலம் நீளமா மங்கை இயங்கு நிறைக்கொடி புறவங்காட்ட கோலவன் முகையேறு முல்லை கோபம் வாய் முறுவல் காட்ட ஆளுமின் இடைசூழ் மாலை பயோதர அசைய வந்தால் ஞால நீடு அரங்கிலாடும் காரண பருவன் அல்லாள். காரணம் பருவன் அல்ல. கார்காலம் என்றால் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை கார்காலம், 3 மாசமும் கார்காலம். அப்படிப்பட்ட காலத்தில் இவர் ஒரு நாள் அந்த ஆனிரைகள் என்கின்ற பசு கூட்டங்களை ஓட்டி சென்று அதை மேய விட்டு கொன்ற மரத்துக்கடியிலிருந்து வாசிச்சிருக்கார். சென்றணைந்த ஆனாயர் செய்தவரை தாமமென மண்டல் மலர் துணர்நோக்கி மருங்குதாள் சடையார் போல் நின்றனரும் கொன்றையினை நேர் நோக்கி நின்றுருகி ஒன்றிய சிந்தையில் அன்பை கொடையவர்வால் மடை திறந்தார். அதனாலே அந்த கொன்றை என்பது சிவபெருமானுக்குரிய ஒரு முக்கியமான புஷ்பம். அந்த கொன்றை மரத்தை நோக்கி வாசித்தாருங்கிறார். அன்பூரி மிசைப்புங்க அமுத இசை குழல் ஒலியால் வன்பூத படையாளி எடுத்த இன்னும் வலுத்தித்தாம் முன்பூதி வருமளையின் முறைமையை எவ்வுயிரும் என்பூடு கரைந்துருக்கு இன்னிசைவையும் கருவிகளில். அப்படி அந்த புல்லாங்குழல்ல 5 எழுத்தையும் வச்சு வாசிச்சிருக்கிறாரு. இப்படி வாசிக்கிறதுல அந்த பசுக்கள் அந்த கன்றுகள் இவைகளெல்லாம் கூட அந்த இசையை கேட்டு உருகுமா. அதற்கு மேல பிராணிகள் பகைப்பிராணிகள் கூட ஒன்றாக இருக்குமா. பகைப்பிராணிகள் கூட ஒன்றாக இருக்குமா. அது எப்படின்னா நலிவாரும் மெலிவாரும் உணர்வு ஒன்றாய் நயத்தலினால். நலிவாரும் மெலிவார். நலிவார் என்றால் புலி, மெலிவார் என்றால் பசு, நலிவார் என்றால் மயில், மெலிவார் என்றால் பாம்பு. இப்படி பகைப்பிராணிகள் ஒன்றுக்கு அந்த பகைப்பிராணிகள் இந்த பகைப்பிராணி இரண்டுமே இந்த இசையை கேட்குதா. மயிலும் கேட்குது, பாம்பும் கேட்குதா. கேட்கும் போது இசையிலே மயங்கி போய் அது பக்கத்துல இது இருக்கும், இது பக்கத்துல அது இருக்கும், அது மேல இது விழுந்தா கூட ஒன்றும் பண்றது இல்லையா. அந்த இசையிலே எல்லாமே ஒன்றாகிவிட்டது. இசையிலே ஒன்றாகிவிட்டது. இசை மயமாகி நலிவாரும் எலிவாரும் உணர்வு ஒன்றாய் நயத்தலினால் மலிவாய் வெள்ளற்றரவும் மயில் மீது மருண்டு விடும் சலியாத நிலையறியும் தடங்கரியும் உடஞ்சாரும் புலிவாயின் மருங்கனையும் புல்வாய புல்வாயும் மருவியகால் விசைத்தசையா மரங்கள் மலர்ச்செனை செலியா கருவறைவில் அருவிகளும் கான்யாரும் கலித்தோடா பெருமுகிலின் குலமுங்கள் உடை பெயர் ஒளிய புனல் சோரா இரு விசிம்பி நடைமுழங்க இடுகடலு எடைதுடும்பா. கடல் சப்திக்கவில்லை, காற்று அடிக்கவில்லை, மரங்கள் ஆயால் அசையவில்லை, அருவிகள் அப்படியே நின்று விட்டது. இப்படி சொல்றார் அந்த இசையினால். இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய் மெய்வாடும் புலன்கரண மேவி ஒன்றாயினவால் மொய்வாத நறுங்கொன்றை முடிச்சடையார் அடித்தொண்டர் செவ்வாயின் மிசவைத்த திருக்குழல் வாசனை உருக்க. இப்படியாக இந்த இசை மெல்ல 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 நேரா கைலாயத்துக்கு போயிடுச்சு. இவர் வாசித்த இசை இந்த குழல் வாசனை. மெய்யன்பர் மனத்தன்பின் விளைந்த இசை குழலோசை வையம் தன்னையும் நிறைத்து வானந்தன் வயமாக்கி மெய் பொய்யன்புக்கு எட்டாத
பொற்பொதுவில் நடம்புரிய ஐயந்தன் திருச்செவியில் அருகணைய பெரியதால். இதனாலே இந்த இசை மெல்ல சிதம்பரத்தில் ஆடுகிறார் அல்லவா, அவருடைய செவிக்கு போயிடுச்சு. அப்படி போனதினாலே ஆராயர் குழலோசை கேட்டருளி அருட்கருணை தானாய திருவுள்ளம் உடையத்தவ வள்ளியுடன் காணாதி காரணராங் கண்ணுதலாறு விடையுயர்த்து வானாறு வந்தடைந்தார் 16 ஜடைதாளம். அதனால இந்த இசை ரொம்ப நல்லா இருக்கு. அது பக்கத்துல போய் கேட்கலாம்னு சொல்லி வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வந்துட்டார் சிவபெருமான். வீட்டுக்காரையும் கூட்டிட்டு போய் இசையை கேட்டு வரலாம்னு 2 பேரும் ரிஷபவாகனத்துல வந்துட்டாங்களாம். இசை அவ்வளவு உயர்ந்ததுப்பா. உறையூர்ல தான் ஒரு சாஹிப் இருந்திருக்கிறார். அவர் ஹார்மோனியம் வாசிப்பதில் வல்லவரம். அவருக்கு ஒரு குற்றத்தினால அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அதை கடைசியா உனக்கு என்ன விருப்பம்னு கேட்டானா. அப்படி கேட்கும்போது அந்த ஹார்மோனியத்தை நான் கொஞ்சம் வாசிச்சுட்டு போறேன் அப்படின்னா அது கொண்டாந்து கொடுத்தாங்களா. கரெக்டாக 4 மணிக்கு அந்த நிகழ்ச்சி, 3:30 மணிக்கு கொடுத்தாங்க. 5 மணி ஆச்சு, எல்லாம் மறந்துட்டான். டயத்தையே விட்டு இந்த உண்மையை நடந்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 மணி ஆச்சு. 5 மணி அப்படின்னா இப்ப வைக்கல் சொல்லிட்டேன், நீ குறித்த டைம் போயிடுச்சு விட்டாதான் இசை மயக்கிச்சு காப்பாச்சு. இசை வாடினா வியாதிகள்லாம் போகும்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம சரியா பயன்படுத்துறது இல்லை, அதான் காரணம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி உபாதேவியோடு ரிஷபவாகனத்திலே சுவாமி வந்தருளினார். திசை முழுதும் கணநாதர் தேவருக்கு முன்னெருங்கி மிசைமடைந்து வரும் பொழுது வேற்றுலிகள் வரவாமே அசைய எழும் குழல் நாதத்து அஞ்செழுத்தால் சமைப்பறவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி இது நின்றார். இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி இது நின்றார். முன்னின்ற மழவிடமேல் முதல்வனார் எப்பொழுதும் சென்னின்ற மணப்பெரியோர் திருக்குழல் வாசனை உருக்கு கேட்க இன்னின்ற நிலைய நம் பாலனைவாய் என அவரும் அந்நின்ற நிலைவையற்பார் ஐயர் திருமரங்கணைந்தார். அதனால அன்பனே, நீ இசையை நல்லா வாசிக்கிற, இது மாதிரி நமக்கு ஒரு ஆள் வேணும். அதனால நீ இப்படியே நம்ம கைலாயத்துக்கு வந்துருந்து முடிவு விட்டார். காலில் மிதியடி போட்டு வந்தார். அந்த மிதியடியோடவே போட்டார். அவர் மாடு மேய்த்த இடம் திருமங்கலத்தில் 2 ஏக்கர் இடையந்தரிசுன்னு இப்போ இருக்குது. இடையந்தரிசுன்னு இருக்குது, இப்பவும் இருக்குது. அது ஒருத்தர் குத்தகைக்கு வச்சுக்கிட்டு அதில் ஒரு வருமானத்தில் ஊரு பூஷை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திருமங்கலம் போயிருக்கீங்களா? நல்ல 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 கோயில். சாமவேதீஸ்வரர் கோயில் சிவலிங்கம் அருமையாக இருக்கும். ஒரு நாள் போய் சிறப்பாக அபிஷேகமெல்லாம் பண்ணணும். விண்ணவர்கள் மலர்மாடி மிடைந்துலகம் இசைவழங்க எண்ணிலரு முனிவர்களா இருக்கும் மொழி எடுத்தேத்த அன்னலார் குடற்கருவி அருகதைத்தும் குடன் செல்ல புண்ணியனார் எழுந்தருளி புற்பொதியில் நடைபெற்றார். ஆகையினாலே இப்படி இசையினாலே சுவாமியை வசப்படுத்தி அந்த இசையின் மூலமாகவே சிவபெருமானுடைய திருவருளை பெற்று சிவலோகத்தில் வாழ்வோர் இந்த நாயனார். அதனால இசை அவசியம். தெரியலைனா கூட கேளுங்கிறார் ஞானசம்பந்தர். தெரியலைனாலும் கேளுங்கிறார். மாதோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காலி நாதன் வேதியன் ஞானசம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரே திசை கேட்டு வல்லார் ஆதரே திசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு வந்தவர் தம்மை வாதியாவனை மறுவைக்கும் வருத்த வந்தடையாவே என்பது அந்த தேவாரம். அதனால பரமேஸ்வரன் செய்கிற தொண்டுகளிலே இது ஒரு பெரிய தொண்டு. அப்படி தொண்டை செய்து இவர் சிவபெருமான் திருவருளை பெற்றவர் இந்த நாயனார். ஆகையினால அப்படி இசைந்தவையெல்லாம் இசை பாட கற்றுக்கணும். இல்லைன்னா பாட சொல்லி கேட்கணும். அது கேட்கலாம், அது செய்யணும். பாட சொல்லி கேட்கலாம். இப்படி இந்த சருக்கை இலைமலிந்த சருக்கங்கிறது முடியுது. இலைமலிந்த சருக்கங்கிறது முடியுது. இந்த சருக்கத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதின்னு சொல்றார். ஒவ்வொரு சருக்கத்திலையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தோத்திரம் பண்ணுவார். சுந்தரமூர்த்தி சுவாமி தானே இதுக்கு முதல் கொடுத்தவர். பெரிய புராணத்துக்கு முதல் அவர் தானே தந்தவர். அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காடே என்பது தேவாரம். அது சுந்தரத்துக்கு தோத்திரம் பண்றாரு. அதனாலே
தீது உடைய தீவினைக்கு வரமாட்டோம். செஞ்சடை கூத்தர்தம்மை காதுகொள் உடைகள் வீசும் கதிநிலவு இருகால் தீர்ப்ப மாதுகொள் புலவி நீக்க. பிணங்கி இருந்த மனைவியுடைய பணத்தை தீர்ப்பதற்காக 2 தடவை போய் சொன்னவராகி சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தீதுகொள் விலைக்கு வாரம் செஞ்சடை கூத்தர் தம்மை காதுகொள் புடைகள் வீசும் கதிர்நிலவு இருகால் சீப்பம் மாதுகொள் புலவி நீக்கம் அணையிட இருகால் செல்ல தூது கொள்பவராம் சிவபெருமான்.